அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலர் குறுக்கெழுத்து பற்றி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னா ஜூலை 25, 2026 தினமலர். வாங்க சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, இடமிருந்து வலம். யானை வரும் பின்னே டேஷ் வரும் முன்னே. யானை பின்னால் வரும், அதுக்கு முன்னால் என்னென்னா யானையோட சவுண்டு மணி ஓசை வரும். 3 சுழினி. ஓகேங்களா? மணி யோசை, மணி யோசை வரக்கூடியது. இது பழமொழியாக சொல்லுவோம். ஏதாவது பெரிய இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் ஒரு அறிகுறி ஏதாவது காமிக்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஒன்று மேலேருந்து கீழே என்ன ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குன்னு டேஷ் நிற்காமல் சுறுசுறுப்பாக வேலை செய்யும். நம்ம ஊர் சைடில் பேசக்கூடிய ஏகப்பட்ட வேலை இருக்குது, மடவனா நிற்காமல் வேலை செய்ய. மடவென்று நிற்காமல் வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்டிவாக வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம். டே தான். ஓகே, அப்போ இதுக்கு சரியா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். 7 இடமிருந்து வலம் என்ன? மன்னார்குடி ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லுவீங்க? மன்னார்குடிக்கு போகக்கூடிய ட்ரெயின் என்னன்னு சொல்லுவீங்கன்னா மண்ணை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மன்னார்குடி ஷார்ட் ஃபார்மாக மண்ணை. ஓகே, அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன? ஐடியா. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, யோசனை. ஓகே, அப்போ 11 இடமிருந்து வலம் என்ன? இதை நறுக்கினால் நமது கண்களில் நீர் வரும். எதை நறுக்கினா கண்கள்லேருந்து நீர் வரும் அப்படின்னு கேட்டால் வெங்காயம். ஓகேங்க. ஸோ 8 மேலேருந்து கீழே என்ன? 2வது இடத்து ஏக்கு. அச்சமாக இருக்கு. அச்சமாகன்னு பயப்படுறது, பயமாக அப்படின்னு சொல்லலாம். அச்சமாகன்னு கேட்டிருக்காங்க, பயமாக அப்படின்னு கொடுக்காங்க. ஓகே, அப்போ 13 இடமிருந்து வலம் என்ன? 2வது இடத்து கேக்கு. மனைவியின் சகோதரியின் கணவரை இப்படி சொல்லுவோம். மனைவியோட சகோதரிய கணவை சகலப்பாடின்னு சொல்லுவோம். சகலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ 13 மேலேருந்து கீழே. ஒலி, சவுண்டு சேல ஆரம்பிச்சுக்குன்னா சத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்படி 16 இடமிருந்து வலம் என்ன? இத்தில் முடியுதுங்க. பத்ரி, கேதர் ஆகியவற்றுடன் இதை சேர்த்தால் புண்ணியஸ்தலங்கள் எல்லாமே லார்ட் சிவா டெம்பிள் தான். பத்ரிநாத், கேதார்நாத். ஸோ நாத். ஓகே, 20 இடமிருந்து வலம் என்ன? இம்ல முடியுது. காய்ச்சல் அடிக்க அப்படின்னா ஜரம் அடிக்குன்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 18 இடமிருந்து வலம் என்ன? கணினி வந்த பின் டேஷ் இயந்திரங்களின் பயன்பாடு பெரிதும் குறைந்து விட்டது. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் டைப்ரைட்டிங் மிஷினோட லெட்டர் டைப்ரைட்டிங் பண்ணி எடுக்கக்கூடிய வேலை குறைஞ்சிடுச்சு. அதாவது டைப்ரைட்டிங் அப்படிங்கிறத தட்டச்சு இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். தேல ஆன்ஸுக்கு தட்டச்சு. ஓகேங்களா? அச்சு எடுக்கக்கூடிய வேலை தட்டச்சு. ஓகே, 14 மேலேருந்து கீழே என்ன? லைல ஆன்ஸுக்கு 3வது டேக். 14 சிகரெட் பற்ற வைக்க பயன்படுவது. சிகரெட்டு பற்ற வைக்கிறதுக்கு தீ தான் தேவைப்படும். தீயை ஏதாச்சும் ஃபார்ம் பண்ணுவாங்க. தீக்குச்சி இல்லைன்னா லைட்டர். ஓகே, 19 மேலேருந்து கீழே என்ன? நாக்கு இதை அறியும். நாக்கு டேஸ்ட்டு பார்க்கும் அப்படின்னா தமிழில் சுவை அறியும். ஓகே, 21 இடமிருந்து வலம் என்ன? ஒரு பிரபல கால்நடை தீவனம். புண்ணாக்கு இங்கே வைக்கோல்னு சொல்லலாம். வைக்கோல்னு நம்ம அந்த நெல் அறுவடை பண்ணுவோம்ல, அதில் நெல் செடி காஞ்சது. ஓகே, வைக்கோல். 15 மேலேருந்து கீழே என்ன? கடலை பருப்பு, மொச்சக்கொட்டை,
கொண்டக்கடலை, பட்டாணி போன்றவைகள் பலவைகள் இதில் உண்டு. எல்லாமே வந்து எந்த வகை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே சுண்டல் வகையை சேர்ந்தது. சுண்டல் வகைக்குள்ள தான் இது எல்லாமே வரும். ஓகே. 17 இடமிருந்து வலம் என்ன? அரண்மனை கிளி, பாண்டவ பூமி, கிரீடம் படங்களில் நடித்தவர் ராஜ்கிரண். அரண்மனை களியில் எல்லாம் நடிச்சிருப்பாங்கல்ல அவர் தான். இவங்க சிவகார்த்திகேயன் கூட ஒரு தாத்தா கேரக்டரில் நடித்தது. ஸோ 10 மேலேருந்து கீழே என்ன? கீழே முடியுது. செட்டிநாடு பகுதியின் பாரம்பரியமான பருத்தி சேலை. செட்டிநாடு பகுதியில் ஃபேமஸாக உள்ள சேலை அப்படின்னு கேட்டிங்கனாலே கண்டாங்கி சேலை தான் சொல்லுவாங்க. கண்டாங்கி சேலை தான் செட்டியார் காலத்தில் அந்த அவங்க உள்ள சமுதாயத்துலேருந்து செய்யக்கூடியது. ஒரு 150 வருஷமாக கிட்டத்தட்ட செய்தாங்க. இந்த செக்குடு பேட்டர்னில், அதாவது கட்டங்கட்டமாக பேட்டர்னில் இருக்குல்ல, அந்த மாதிரி சேலை செய்யுது. 12 இடமிருந்து வலம் என்ன? துக்கத்தின் அறிகுறி. துக்கம் வருது அப்படின்னா கண்ணீர், இல்லைன்னா சோகமாக இருக்கிறது, இல்லைன்னா வேறு என்ன சொல்லலாம். இதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு பழைய எடுக்க கடைசியாக பார்ப்போம். 9 இடமிருந்து வலம் என்ன? 3ஆவது எழுத்து கேக். கன்னடம் பேசுபவர்கள் அதிகம் வாழும் மாநிலத்தின் தலைநகர். கன்னடம் பேசக்கூடியது கர்நாடகா. அங்கே உள்ள தலைநகர் என்னென்னா பெங்களூரு. பதில் என்ன? பெங்களூரு. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? அத்தனை பேரும், நீங்கள் அத்தனை பேரும் அப்படின்னு சொன்னால் அனைவரும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பதில் என்ன? அனைவரும், எல்லாரும் அப்படின்னு சொல்கிறது. 6 இடமிருந்து வலம் என்ன? நைல முடியுது. தும்பிக்கை விலங்கு. தும்பிக்கை விலங்கு அப்படின்னா இது என்னன்னா யானை, எலிஃபண்ட். ஓகேங்க. ஸோ 3 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? சவுக்கு. சவுக்கடி அப்படிங்கிறத வந்து கசையடின்னு சொல்லுவோம். அப்போ சவுக்குக்கு கசை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? புராதன தமயந்தியின் ஜோடி. புராதன கதையில் தமயந்தியுடைய ஜோடி. விதர்ப்ப நாட்டு அரசி வந்து தமயந்தி, நிடத நாட்டு அரசன் நலன். இவங்களுடைய காதல் கதையை சொல்லக்கூடியது நலவெண்பா, புகழேந்தி புலவரால் எழுதுனது. ஓகே. 5 மேலேருந்து கீழே. ஸோ ரிவர், இதை வந்து என்னன்னு சொல்லலாம்? 4 அஞ்சுக்கலாம் நதி அப்படின்னு சொல்லலாம். சரி, 3 மேலேருந்து கீழே ஒரு எழுத்து தான் இல்லை. அது என்னன்னு பார்க்கலாமா? தந்தியம். ஆங்கிலத்தில் தந்தியம்னா ஆங்கிலத்தில் ஸ்ட்ராட்டஜி, இல்லைன்னா கன்னிங் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? கன்னிங். ஓகே. அப்போ 12 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? துக்கத்துடைய அறிகுறி. இதான் கடைசி கேள்விங்க. துக்கம் அப்படிங்கிறத அதோட அறிகுறி. கஷ்டம், சோகம், துக்கம். இங்கே டா வந்திருக்கு. இதுக்கு நான் ஆன்சர் உங்கள்கிட்டே கொடுத்தது தான். இதை நீங்கள் எதுவும் இன்றைக்கி ஆன்சர்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த டாக்கு பதில் வேறு எதுவும் எடுத்து போட முடியுமா அப்படின்னா அதுக்குள்ள ஆன்சர்ஸ் நீங்களே கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, எதற்கும் பயப்படாது. ஓகேங்களா? எப்போதும் துணிவுடன் செயல்படு. நிலாவில் பெரிய கடல் இருந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? வியாழனுக்கு 101 நிலா இருக்கான். அதில் யூரோப்பான்னு ஒன்று இருக்கா, அங்கே பெரிய கடல் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எடிட் பண்ணி பாருங்க. நீர்நிலைகளின் பாதுகாப்பு.
தண்ணியை சேவ் பண்ணுங்கள். நன்றிங்க.